தேவாரம்னு சொன்னவே இன்னைக்கு அந்த வீரப்பன் வாழ்ந்த காட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் அவர் ஒரு மனிதராகவே பார்க்க மாட்டாங்க. அந்த மக்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தணும், மிருகத்தனமாக துன்புறுத்துற நடவடிக்கைகள் தேவாரத்தோட காலத்தில் தான் நடந்தது. வீரப்பனாரை பொறுத்தவரையும் தனி மனிதர் ஒழுக்கத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம 2 பேர்கிட்ட அதை பார்க்க முடியும். ஒன்று தேசிய தலைவர் பிரபாகரன், இன்னொன்று வீரப்பன்கிட்ட அதை பார்க்கணும். ஒரு வீரப்பனார் கேங்கில் இருந்தவங்க அவருக்கு தெரிஞ்ச யாரும் ஒரு சின்ன சிகரெட்டு கூட முடிக்க மாட்டாங்க. வீரப்பனார் உண்மையிலே ஒழுக்க செயலர். பெண்களை தாயா தங்கையா பார்த்தவர். அந்த மாதிரிலாம் அப்படி இருந்திருந்தால் அவர் ஒரு வருடம் கூட வந்திருக்க முடியாது. இப்போ வீரப்பன் ஒகேனக்கல் காட்டில் இருக்காருன்னா அவங்க சத்தியமலை காட்டில் தேடுற மாதிரி பத்திரிகை செய்தியெல்லாம் வரும். இவங்க நம்மளை கண்டுகளை அவங்க அங்கே தேடிட்டு இருக்காங்கன்னா இவங்க கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பாங்க. எப்படி வீரப்பனாருடைய இறப்பில் ஒரு உண்மையை மறைச்சாங்களோ அதே மாதிரி இவங்க உண்மையாக அந்த ஆப்ரேஷனை செஞ்சவங்க அவங்க மறைக்கப்பட்டு தான் இருக்காங்க. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு சமூக செயல்பாட்டாளர் திரு ஆவூர் வேடியப்பனார் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தொடர்ந்து நீங்கள் வீரப்பனார் ஐயா பற்றி உங்களுடைய அனுபவங்களே எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வீரப்பனார் ஐயா தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படை உள்ளே இறங்கினாங்க. பயங்கரமாக அவங்க ரொம்ப ஃபோர்ஸோடு இறங்கினாங்க. அதில் ஐபிஎஸ் தேவாரம் ஐயாவுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்தது அந்த டைமில்? தேவாரம்னு சொன்னவே இன்னைக்கு அந்த வீரப்பன் வாழ்ந்த காட்டு பகுதியில் இருக்கிற மக்கள், அதுவும் தருமபுரி இந்த பகுதியில் இருக்க வடார்காடு தருமபுரியில் இருக்கிற மக்கள் அவர் ஒரு மனிதராகவே பார்க்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கொடூர மிருகமாக தான் பார்ப்பாங்க. அந்த அளவில் தான் மனிதத்தன்மையே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்ட்டுன்றது வேறங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்றது வேற. ஆனால் மனித நேர்மையில் மனித தன்மையே இல்லாமல் தான் அவர் நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் குறிப்பாக பார்த்தீங்களா மிகப்பெரிய அளவுக்கு பெண்களை சித்திரவதை பண்ணது, பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினது, அதெல்லாம் பூரா தேவாரத்தோட நடவடிக்கைகள் தான். மிக மோசமாக அந்த மக்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தணும், மிருகத்தனமாக துன்புறுத்துற நடவடிக்கைகள் தேவாரத்தோட காலத்தில் தான் நடந்தது. குறிப்பாக அந்த அதிரடிப்படை அமைச்சதா அதிரடிப்படை தலைவராக இருந்தவர் அப்போ அவர் தான். அந்த காலகட்டங்களில் தான் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் அந்த பகுதியில் நடந்தது இவருடைய பணிகாலத்தில் தான். அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் அவரை சொல்கிறத விட அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடியாக கூட நீங்கள் எடுத்துருக்கலாம் இல்லையா? பிடிச்சே ஆகணுன்ற ஒரு நெருக்கடியாக கூட. பிடிச்சாகணுன்றது அவர் பிடிக்கிறதுல போயிட்டு யாரும் அதை தடை செய்யலை. அப்பாவி மக்களை எதுவுமே தெரியாதவங்கள, சம்மந்தமே இல்லாதவங்கள வீரப்பனை அவங்க பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. வீரப்பன் தொடர்பில் இருந்தவங்கள நீ ஏதோ செஞ்சோம் போனோன்னா கூட ஏதோ உண்மையை வாரதை பண்ணாருன்ற அளவில் கூட பார்க்க முடியும். ஆனால் அவங்க வீரப்பன்றன்னு என்னன்னு தெரியாத மக்களை முகாமுக்கு எடுத்துகிட்டு போகிறது, மாத கணக்கில் வச்சு கொடுமைப்படுத்துறது, அவங்கள அடித்து துன்புறுத்துறது, தேவையான சுட்டு போட்டுறது. ஆட்களே நம்ம இலங்கையில் தான், நம்ம தமிழீழத்தில் தான் அந்த போரில் ஏற்பட்ட இந்த காலங்களில் நிறைய மக்களை காணாமக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. வெள்ளை வேன் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு போனாலும் முடிஞ்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ செம்மணி புதைக்குழியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. அந்த கதை தான் இங்கே தேவாரம் செஞ்சது. முழுக்க அந்த அதிரடிப்படை தலைவராக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் தான் அந்த மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட பெருங்குற்றவாளி இந்த ஆள் தேவாரன்றவர். அவரெல்லாம் மனித சமூகத்துக்கு ஒரு இழுக்கான ஆள். அவ்வளோ ஒரு மோசமான மனிதர். ஆனால் அவர் ஒரு இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. வீரப்பனார் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காரு? தேவாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, வீரப்பனாரை பெண்கள் பழக்கம் உள்ளவர், எந்த பொண்ணு போனாலும் விடமாட்டார், அந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் சொல்ல. இது எந்த அளவுக்கு உண்மையாது? இல்லை, தேவாரம் தான் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான இல்லை. வீரப்பனாரை பொறுத்தவரையும் தனி மனிதர் ஒழுக்கத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. அவர் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்லலாம். அவருடைய எதிரிகள் கூட தேவாரத்தை தவிர மீதி யாருமே இந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டாங்க. தனிநபர் ஒழுக்கம்னா ஒரு மனிதர் எப்படி இருக்கணும்னா நம்ம 2 பேர்கிட்ட அதை பார்க்க முடியும்.
ஒன்று தேசிய தலைவர் பிரபாகரன், ம். இன்னொன்று வீரப்பன்கிட்ட அதை பார்க்க முடியும். ம், ம். ஏன்னா அவரோட ஒப்பிடுறதா நினைச்சக்கூடாது. தேசிய தலைவரோட வீரப்பனை ஒப்பிடுற மாதிரி ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஒப்பிட்டு பேசுகிறதா நினைக்கக்கூடாது. ம். அந்த தனிநபர் ஒழுக்கன்றது பார்த்து என்னை கவர்ந்தவர்கள் சொன்னால் இவங்க 2 பேர் தான். ம். தனிநபர் ஒழுக்கத்தில் வீரப்ப மாதிரியெல்லாம் யாரும் இருக்க முடியாது. நான் தமிழ்நாட்டு ஆளுமைகளில் நான் அறிந்த தனிநபர் ஒழுக்கத்தில் ஒழுக்க சீலரனே சொல்லலாம். அவ்வளவு அவர் மேலே எந்த ஒரு சின்ன குற்றச்சாட்டை கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது தேவரம் வேணா ஏதாவது ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அது, அவர் நடந்துக்கின விதம், அதை வந்து வீரப்பனார் மேலே சொல்கிறார். அவர் ஒரு பீடி பிடிக்கிற பழக்கம் கூட அவர்கிட்ட கிடையாது. புகைக்கிற பழக்கம், தண்ணி அடிச்சுட்டே யாரும் அவங்க வீரப்பனார் கேங்கில் இருந்தவங்க அவருக்கு தெரிஞ்ச யாரும் ஒரு சின்ன சிகரெட்டு கூட பிடிக்க மாட்டாங்க. நாங்கள் போகிற காலகட்டத்தில் சேதுமணி மட்டும் பீடி பிடிப்பார். அது கூட எங்கள் தனியாக போயிட்டு உட்காந்து பிடிச்சிட்டு வருவார். வெளியிலேருந்து போகிறவங்கிட்ட சேதுமணி எதிர்பார்க்குறது பீடி தான். எத்தனை எவ்வளோ பீடி வாங்கிட்டு வந்துக்கிறாங்கன்னு தான் எதிர்பார்ப்பா. அப்படி அது கூட அவருக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் உட்காந்து பிடிச்சிட்டு வருவார். தவிர அவர் எதிரில் அவருக்கு தெரிஞ்ச யாரையும் அந்த சின்ன தப்பை கூட செய்ய முடியாது. கூட இருந்தவங்களே சுட்டுருக்காங்க. இந்த பெண்கள் விஷயத்தில் தப்பு பண்ண சிலரை அவங்களே சுட்டு கொண்டு இருக்காங்க. அதனால் அவர் தனிப்பட்ட அவர் மேலே சொல்கிற குற்றச்சாட்டுகள் இது வந்து அவரை அவதூறு பண்ணுறதுக்காக சொல்கிறது. அது இல்லாமல் அவர் தேவாரத்துடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடந்துக்கினாரோ அதை வந்து இவர் மேலே நம்ம மாதிரி தானே அவர் இருந்திருப்பாருன்றதை அவர் சொல்கிறது தான் ஒரு கட்டமைப்புன்னு கூட இல்லை, ஒரு அவதூறு. ஏன்னா இவர் அந்த பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவர். மலைப்பகுதி பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சவர், இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. அந்த பகுதி மக்கள் போய் கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்கன்றதெல்லாம் இன்னும் ஆதாரம் உயிரோடு இருக்கிற சாட்சியங்கள் இருக்காங்க. இவரால் சீரழிஞ்ச பெண்கள் இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபர் வந்து வீரப்ப மேலே சொல்கிறதுக்கு துளியும் தார்மீக உரிமை அவருக்கு கிடையாது. அது அபாண்டமான பொய். இவர் எதுவும் யோகியனா காட்டிக்கிறதுக்கு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. இவர் தான் பெண்கள் சீரழிஞ்சு போன ஒரு நபர். வீரப்பனார் வந்து உண்மையிலே ஒழுக்க செயலர். பெண்களை தாயா தங்கையாக பார்த்தவர். அந்த மாதிரிலாம் அப்படி இருந்திருந்தால் அவர் ஒரு வருடம் கூட வந்திருக்க முடியாது. எப்பயோ மாட்டியிருப்பார். 35-36 வருஷம் அவர் இருந்தாருன்னா பெண்கள் மீது காட்டிய அந்த கண்ணியம் தான். அவ்வளவு பெண்களை மதிப்பார். வீரப்பனார் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுன்றது அயோக்கியத்தனம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. அதிரடி படை வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வந்து தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க காட்டுக்குள்ளே. அப்போது அந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு திரு வீரப்பனாருக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு காவல்துறை மாட்டாமல் இருந்தாரோ? ஆமாங்க, மக்கள் ஆதரவு இருந்ததுனால தான் அவர் உள்ளே இருக்க முடிஞ்சது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு உணவுப் பொருட்கள் வேணும், மற்ற தேவைகள் இருக்குது. இது பூரா அவங்க வெளியே வந்து வாங்கிட்டு போக முடியாது, காட்டு விட்டு வெளியே வர முடியாது. ஆனால் அத்தனையும் அவங்களுக்கு கிடைச்சத பணம் வச்சுட்ருக்கலாம். இங்கே ஒரு பக்கம் நெருக்கடி, இவ்வளோ நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் பணத்துக்காக மட்டும் செய்யலை, அவருக்கு தேவையான உதவிகளை பணத்துக்காக மட்டும் செய்யலை. முழுக்க அவர் மேலே வச்சுருந்த மரியாதை, அவர் மேலே இருந்த அன்பு தான். அவர் அப்படி தான் மக்கள்கிட்ட பழகுவார். அந்த இவர் மக்கள்கிட்ட காட்டின அன்பு தான் அவருக்காக மக்கள் தன்னை இழக்கவும் கூட தயாராக இருந்தாங்க. செத்தாலும் மரம்னு தான் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அந்த அளவில் தான் அவர் அப்படி தான் பார்ப்பார், அப்படி தான் பழகினார் மக்கள்கிட்ட. மக்கள் தான் அவரை பாதுகாத்தாங்க. 36 வருஷம் காட்டுக்குள்ளே இருந்தாருன்னா அவரை பாதுகாத்தவர்கள் மக்கள். அவர் மக்களுக்காக நின்றார், மக்கள் அவரை பாதுகாத்தாங்க. இப்போது காட்டுக்குள்ளே வந்து அதிரடி படை வந்து தேடுதல் வேலைலாம் பண்ணுறாங்க. அந்த டைமில் காட்டில் போயிட்டு அவர் எப்படியும் பிடிச்சே ஆகணுன்ற ஒரு டார்கெட்டு. அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு இதுக்கான சிறப்பு பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டாங்களா? அதிரடி படைங்களா? எல்லா பயிற்சியும் கொடுத்துருந்தாங்க. அவங்களாம் எல்லா பயிற்சியும் கொடுத்து எல்லா நவீன ஆயுதங்களோட தான் இருந்தாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் துணை இராணுவத்தை வச்சுலாம் தேடினாங்க. எல்லா அறிவியல் சாதனங்களும் பயன்படுத்தினாங்க, எல்லா நவீன கருவிகளையும் பயன்படுத்தினாங்க, இன்டெலிஜென்சி ஒர்க்கை பண்ணாங்க, எல்லாமே செஞ்சாங்க. தேர்ந்த பயிற்சி பெற்றவங்க தான் அந்த படையிலே இருந்தாங்க, அதிரடி படையிலே. வீரப்பனார் ஐயாருக்கு வந்துட்டு பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்துச்சு இல்லைங்களா? தேடுதல், அதாவது கடத்தல், கொலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அவருக்கு வந்து பின்புலமாக இருந்து உதவி பண்ணது வந்துட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள் யாரா இருந்தாங்களா? இல்லை, பெருசாக அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யாரும் இருந்ததா அவெல்லாம் சொல்ல முடியாதுங்க. மக்கள் தான் அவருக்கு பின்புலமாக இருந்து அவரை பாதுகாத்தவங்க மக்கள் தான். அரசியல் கட்சிகள்லாம் இன்றைக்கி வேணால் பேசலாம், அவரை அவங்களுக்கான ஆளாக பேசலாமே தவிர, ஆனால் இருக்கும்போது யாரையும் எதுவும் செய்யலை, அவரும் யாரையும் பெருசாக வந்து இது பண்ணிக்கல. மக்கள் தான் அவரை பாதுகாத்தவங்க, மக்களுக்காக தான் அவர் நின்றார். கடைசியில் கூட ஒரு மக்கள் இயக்கமாக மாறி மடியணுன்றதில் தான் அவர் இதாக இருந்தார். இப்படியும் நம்ம போலீஸுக்கு நமக்கு ஒரு மோதல் வரப்போகுது,
போலீஸ் நம்மளை இனிமேல் பொது மன்னிப்பு கொடுத்தோ இல்லை கைது பண்ணி சிறை கொண்டு போயிட்டு நம்மளை வழக்கு நடத்தி நம்ம வெளியே வர அளவுக்கு கூட போகிறோம். நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கொல்ல போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் மக்களுக்கான ஒரு தலைவராக மாறுறதுல தெளிவாக இருந்தார். இதுக்கிடையில் ஐபிஎஸ் விஜயகுமார் எப்படி அந்த இடத்துல வந்தாங்க? இப்போ ஒரு பக்கம் தேவாரம் ஐயா வந்துட்டு தேடுதல் பட்ட பயங்கர சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது விஜயகுமார் ஐயா எப்படி வராங்க? இவர் பணிக்காலம் முடியுது, இந்த குறிப்பிட்ட காலம் ஒன்றா இது மாற்றிடுவாங்கள்ல. அப்போ வந்து இந்த அவர் இதில் இருந்தவர் டெல்லியில் மத்திய அரசு பணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவங்கள கொண்டு வந்து இறக்குறாங்க இந்த அம்மா. அவரும் ஒன்று தேவாரத்துக்கு இளைச்சவரம் இல்லை, தேவாரத்தோட வாரிசுன்னே சொல்லலாம் நடவடிக்கையில். அதே இதுதான் அந்த விஜயகுமார் கிட்ட இருக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் பேசுவார், அவர் கொஞ்சம் பொய்ய கூடுதலாக பேசுவார். விஜயகுமார் உழைச்சவங்களாம் யாரும், ஆனால் அவர் கடைசியில் ஆப்ரேஷன் குக்குன்ற பேரில் ஏதோ பொய்ய கதையை எழுதி, அதுவும் இருக்கும்போது அந்த அம்மையார் இருக்கும்போதெல்லாம் கூட அந்த புத்தகம் கூட சேசிங் த பிரிகண்ட் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற எதுவுமே எழுதலை. அவர் மேலே அவங்களுக்கு கூட இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணார், எடுக்கலை. வீரப்பன் பிடிச்சிட்டோன்ற செய்தி சொல்கிறது. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் கலைஞருக்கு தகவல் சொன்னார்ன்ற குற்றச்சாட்டு கூட அவர் பேரில் உண்டு, விஜயகுமார் பேரில். இது வந்து 2004 நடந்தது இல்லைங்களா? அக்டோபர் மாதம் 2004 ஆப்ரேஷன் கொக்குன்றதா இதனுடைய இது டீமோடது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த எப்படி அவங்க அவரை பிடிச்சாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க? இவங்க நீண்ட காலமாக ஒரு தேடுதல் வேட்டை, 2 மாநில போலீஸு, கூட்டதிரடிப்படை, இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பக்கம் நெருங்க முடியல, இதுக்கு எதுவுமே புலப்படலை. அப்போ தான் இவங்க எவ்வளோ நாள் போனாலும் நம்ம இப்படி தான் பண்ணுன்றதை அந்த இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கை பயன்படுத்துகிறாங்க. அப்போ திட்டமிட்டு சில ஆட்களை உள்ள அனுப்புகிறாங்க. அப்போ வெளித்தொடர்புல கூட துண்டிச்சிட்றாங்க. அவரை வந்து ஃப்ரீயாக விடுறாங்க. முதல்ல காட்டில் அவங்கள தேடுதல் அந்த நெருக்கடி எதுவும் இல்லாமல் காட்டில் அவங்கள சுதந்திரமாக விட்டுறாங்க. ஆனால் இவங்க கண்காணிப்பில் தான் இருந்திருக்காங்க, முழுக்க கண்காணிக்கிறாங்க. அவங்க என்ன தேவையோ வீரப்பன் குழு வீரப்பனார் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் செய்ய சொல்லி இந்த ஆட்கள் வழியாக நீங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க போல இருக்கு. நீங்கள் இவங்களை நம்பிக்கை வரணும், இந்த உளவாளிகளை நம்பணும். அவர் வீரப்பனார் இவர் எதாவது உளவாளிகள் எதாவது சொன்னாலும் நம்புற அளவுக்கு அவங்கள தயார்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ உள்ளே போனவங்க வந்தவங்கெல்லாம் அனுமதிச்சிருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் யாரை கை வச்சுருந்தாலும் அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அதனால் அவங்கள சுதந்திரமாக விட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்கள உளவாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட உறவினர்கள் சொந்தக்காரங்க, அவங்கள வந்து ரொம்ப நெருக்கிறாங்க. நம்ம இப்போ அவங்க சொல்கிற தகவல் என்னென்னா, மிரட்டிட்டாங்க, குடும்பத்தோடு கொண்டு வருவோன்னு மிரட்டிட்டாங்க, இதை செய்யலாம் நீங்கள் காலி, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் காலின்ற மாதிரி மிரட்டினாங்க. அதனால் பயந்து தான் அவங்க செஞ்சாங்கன்ற மாதிரி இப்போ ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவில் தான் அவங்க ஒரு நிர்பந்தத்தில் ஏதோ அவங்கள நெருக்கடி இல்லை அல்லது பணத்தாசை காட்டி ஏதோ ஒரு இதில் வந்து அந்த குறிப்பிட்ட ஆட்களை மட்டுமே அவங்களுக்கு கடைசி நேரங்களில் உள்ள வச்சுக்கிற அளவு முழுக்க உளவு வேலையை தான் பார்த்துருக்காங்க. ஆயுதங்கள்லாம் மௌனிக்கப்பட்டது, அதிரடிப்படை ஆயுதங்கள் எங்கேயுமே அந்த தேடுதல் அது இதுன்றதெல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணிக்கல. இப்போ வீரப்பன் ஒகேனக்கல் காட்டில் இருக்காருன்னா அவங்க சத்தியமங்கலம் காட்டில் தேடுற மாதிரி பத்திரிகை செய்தியெல்லாம் வரும். இவங்க வந்து நம்மளை கண்டுக்கலை, அவங்க அங்கே தேடிட்டு இருக்காங்கன்னா இவங்க கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதை தான் பண்ணியிருக்காங்களோ, பொய்யான ஒரு இதை நம்ப வச்சு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சண்டை போட்டியெல்லாம் அவர் ஒரு காலம் அவங்க தொட்டிருக்க முடியாது. சண்டை போட்டெல்லாம் போயிட்டு இவங்க நெருங்கி பிடிச்சி அவங்கள கை சுடுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பக்கம் இவங்க துப்பாக்கி தூக்கி தான் அவங்களும் துப்பாக்கி தூக்கியிருப்பாங்க. காட்டிலலாம் எந்த நிமிஷத்துலையும் அவங்க அவர் கடைசியில் அவர் இந்த கண் ஆப்ரேஷனே வெளியே வந்தார்ன்றது சொல்கிறாங்க இவங்க கதையில். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு அவரே, அந்த தோழர்கள் நாங்கள் கூட்டின்னு போன மக்கள் குழு தோழர்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, கண் ஆப்ரேஷன் இதில் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. காட்டிலே இவங்க வெளியே வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காட்டு விட்டு நான் உயிரோடு வந்து காட்டு விட்டு வெளியே வர மாட்டேன், பிணமாக தான் காட்டு விட்டு வெளியே வந்தால் பிணமாக தான் வரும்ன்றதை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அப்போ அவருக்கு கண்ணு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த கண் பிரச்சனை இருந்துச்சு, கண்ணு பிரச்சனை இருந்தது. பெருசாக இல்லை, தடுமாறுற அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா அவர் இறக்கிறதுக்கு கொல்லப்படுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னே நாங்கள் பார்க்குறோம். நல்ல இரவுலேயே நல்லா நடப்பார், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், அவ்வளோதான். அது இயல்பாக இருக்கிறது. 54 வயசு அப்பயே அவருக்கு. அப்போ அந்த தடுமாற்றன்றது இயல்பான ஒன்று தான், பெரிய தடுமாற்றம்லாம் இல்லை. பகலில் நல்லா இருப்பார், இரவு நேரங்களில் கொஞ்சம் சின்ன அளவில் தான், பெருசாலாம் கிடையாது. அது இவங்க அதை கட்டிகிட்டு இருக்காங்க. அவர் எந்த கட்டத்துலேயும் அவர் வெளியே வர மாட்டார், யாரை நம்பி வர மாட்டார். அதே மாதிரி இவங்க சொல்கிற கதைன்றதே பொய்.
காட்டு விட்டு வந்தாருன்றதோ அல்லது நாங்கள் அங்கே போய் இது பண்ணோன்றதோ அல்ல. அவங்க உள்ளேலாம் துப்பாக்கி தூக்கினா அவங்களும் துப்பாக்கி தூக்குவாங்க. இந்த பக்கம் ஒரு 10-20 பேராவது செத்துருப்பாங்க. அதுதான் நிலைமை. இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கதை. இப்போ ஆப்ரேஷன் கொக்குன்னு சொல்லி ஒரு டீம் சொல்றாங்க. அது எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அது கதை தாங்க. இம்ப்ளிமெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுவுமே கதை. அந்த ஆப்ரேஷன் குக்குன்றது கதை. விஜயகுமார் எழுதப்பட்ட ஒரு கதை. கற்பனை கதை. கற்பனை கதை. அது கற்பனை தான். அது சும்மா அதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு சதியால் தான், சூழ்ச்சியால் தான் வீழ்த்தப்பட்டிருக்கு. இப்போ கவர்மெண்ட் நினச்சா மாதிரி, இப்போ அதிரடிப்படை நினச்சா மாதிரி அவர் வந்து சுட்டு பிடிச்சிட்டாங்க வீரப்பன். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த சில விஷயங்கள், தமிழக அரசாக இருக்கட்டும் சரி, கர்நாடக அரசாக இருக்கட்டும் சரி, அவங்களோட வரவேற்பு எப்படி இருந்தது இவங்களுக்கு அதிரடிப்படைக்கு? அதிரடிப்படை தான் அதை கொண்டாடினாங்களே. கொண்டுட்டாங்க சார். அது எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்குறோம். யார் எடுத்துக்கிட்டாங்கன்றீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கர்நாடகா கவர்மெண்ட். அவங்களும் பெரிய இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, பரிசுகள்லாம் பெருசாக கொடுத்தாங்கல்ல. வீடு, பணம், இரட்டை பதவி உயர்வு, அதெல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப கௌரவப்படுத்தினாங்களே. இந்த கதை ஆப்ரேஷன் குக்குனில் பங்கெடுத்தவங்க என்ற பேரில் அந்த சம்மந்தமே இல்லை. உழைச்சவங்களாம் அதில் எதனா அனுபவிச்சானா என்னன்னு தெரியாது. ஆனால் எதுவுமே இல்லாத இந்த பொய்யர்கள் தான் இதில் அதிகப்படியான சலுகைகளை பேரையும் வாங்கியிருக்காங்க. உழைச்சவங்கன்றதெல்லாம் யாரும் அதில் உழைச்சிருப்பான். ஆனால் இவங்க அதுலேயும் மோசடி தான். அதில் ஒரு நாடகம் போட்டு தான் உண்மையை மறைச்சிருக்காங்க. எப்படி வீரப்பனாருடைய இறப்பில் ஒரு உண்மையை மறைச்சாங்களோ அதே மாதிரி இவங்க அது உண்மையாக அந்த ஆப்ரேஷனை செஞ்சவங்க அவங்க மறைக்கப்பட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். பல தகவல்களை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.